ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதை முதல் வச்சனத்தின் விளக்கத்தின் 15ஆம் பகுதி. ஞான பாலக்ரியாச்ச என்பதன் பொருள் பிரம்மம் ஆனந்தத்தின் வடிவம் என்பதாகும். அவர் ஆனந்தத்தின் வடிவமாக இல்லாவிட்டால் வேறு யாருக்கு உயிர் இருக்க முடியும்? எல்லா உயிர்களும் அந்த ஆனந்தத்திலிருந்தே பிறக்கின்றன. அவருக்கு இயற்கையான செயல்பாடுகளோ இயற்கையான புலன்களோ இல்லை. அவருக்கு நிகராக யாரும் இல்லை. அவரை விட பெரியவரும் யாரும் இல்லை. அவரிடம் நித்தியமானதும் இயற்கையானதுமான ஒரே ஒரு உன்னத சக்தி உள்ளது. அந்த உன்னத சக்தி பல்வேறு வழிகளில் வெளிப்படுகிறது. அந்த உன்னத சக்தியிலிருந்தே ஞானம், ஆற்றல் மற்றும் செயல் ஆகியவை வெளிப்படுகின்றன. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே உன்னதமான மிகப்பெரிய ஆனந்தம். யோகத்தினாலும் உள் உணர்வினாலும் மிகவும் கவர்ச்சிகரமானவர் என்று ஒருவர் கூறினால் மேற்கூறிய வகையான சொற்றொடர்கள் அவற்றின் எந்த முரண்பாட்டையோ அல்லது வடிவத்தையோ நிரூபிப்பதில்லை. ஏனெனில் ஆனந்தத்திற்கு வடிவமில்லை. அது அருவமானது. ஆம், அது சரிதான். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே உன்னதமான முன்பூரண ஆனந்த போராட்டம். எனவே இந்த ஸ்லோகத்தில் சச்சிதானந்த விக்கிரக, அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சச்சிதானந்த விக்கிரக, சச்சிதானந்த கணத்தின் உருவ வடிவம். ஸ்ரீமத் பாகவதத்தின் 10ஆம் ஸ்கந்தத்தில் விவரிக்கப்பட்டுள்ள பிரம்மஸ்துதியிலும் இதையே கூறப்பட்டுள்ளது. தியவேவ நித்திய சுக போதனௌ, அதாவது இந்த முழு உலகமும் நிலையற்றது, எனவே அது கனவு போன்றது, குறுகிய காலமானது, அறியாமையானது, வேரூன்றியது மற்றும் துன்பமானது. அதே சமயம் தாமே உண்மையான ஆனந்தம், எல்லையற்றது, அளவற்றது. உமது எண்ணி பார்க்க முடியாத சக்தியின் செல்வாக்கினால் இந்த உலகம் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. ஆயினும் அது உலகம் உண்மையாக தோன்றுகிறது. தபனி மற்றும் ஹயசீர்ஷ பாஞ்சராத்திரங்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சச்சிதானந்த விக்கிரகத்தை குறித்தே குறிப்பிடுகின்றன. சச்சிதானந்த ரூப கிருஷ்ண யக்ல கிருஷ்டேன நமோ வேதாந்த வேத்யாய குருவே புத்தி தக்ஷினே, அதாவது சச்சிதானந்தனான விக்கிரகங்கள் யார்? வேதாந்த சாஸ்திரங்களின் பிரதிநிதிகள் யார்? பிரபஞ்சம் முழுவதின் படைப்பு, நிலை மற்றும் அழிவை முழுமையான சொற்களில் தொகுப்பவர்கள் யார்? பக்தர்களின் 5 துன்பங்களையும் நீக்குபவர்கள் யார்? நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். பிரம்மாண்ட புராணத்தின் சதனம் ஸ்தோத்திரத்திலும் இதுவே கூறப்பட்டுள்ளது. நந்த பிரஜா நந்தி சச்சிதானந்த விக்கிரக, அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஸ்ரீ நந்த பிரஜத்தில் வசிப்பவர்கள் அனைவரின் ஆனந்தத்தையும் பெருக்கும் சச்சிதானந்த கன விக்கிரகம் ஆவார். மேலும் கூறப்படும் சத்வம் கல்வ பிரச்சித் வச்முத்யதே, அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தூய சத்வகுணம் உடையவர். அவருடைய இருப்பு ஒருபோதும் மறைவதில்லை. இது ஸ்ரீமத் பாகவதத்தில் 10ஆம் தசகத்தில் பிரம்மதேவர் மற்றும் பிறரின் வார்த்தைகளின்படி அதே கொள்கை இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதையின் முதல் வச்சனத்தின் விளக்கத்தின் 15ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.